Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குக் வித் கோமாலில வித்யுலேகா அப்படிங்கறவங்க வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு சிப்ஸ் ரெடி பண்ணிருந்தாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இங்க சிப்ஸ்க்காக ஒரு 8 வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு டால் வச்சு நீட்டா துடைச்சு எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இல்லாம எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இருந்துச்சு அப்படினா நம்ம பொரிக்கும்போது நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். இதனுடைய எட்ஜஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துறலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதனுடைய ஸ்கின்னை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணி தான் சிப்ஸ் செய்ய போகிறோம். இது போல் எல்லா சைட்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் கூடிய இந்த சீட்ஸ் வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம தனியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாவு எல்லாம் சேர்ந்து வெண்டைக்காயில் ஓரளவுக்கு லைட்டாக கோட்டான போதுமானது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பொரிக்கிற டைம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் வந்து நிறைய ஆயிலை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆயில் நல்லா சூடேனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல் வெண்டைக்காயெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிப்ஸை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.